வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய போட்டியிலே குறிப்பாக ஆரம்ப ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் மிகச்சிறப்பான ஆட்டம். 4 ரன்கள் பின்புறமாக தேர்மன் ஃபீல்டர் வருவதற்கு முன்பே 4 ரன்களை பொலானுடைய பந்து வீச்சு. ரவீந்திர ஜடேஜா மிகச்சிறப்பான ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். ஆகவே ரன்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இனி நிச்சயமாக நிறுத்த முடியாது. அதே சமயத்தில் இந்த பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக இந்த பேட்ஸ்மேன்களை அவுட் செய்யாத வரை நிச்சயமாக ரன்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். தொடர்ந்து ஸ்லீப் ஏரியாவில் இல்லை, ஆனால் அதே போல தேர்மன் ஏரியாவில் இல்லை. ஆனால் பந்து பின்புறமாக திருப்பி அடிக்கப்பட்ட பொழுது நேரடியாக அது 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பந்து இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜடேஜா முயற்சிக்கிறார். எல்லா நிலையிலுமே அவர் பந்துகளை அடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அடித்தால முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இனி ஷாட் அடித்தால் மட்டுமே ரன்கள் அதிகமாக பெற முடியும். ஏனென்றால் ரன்கள் ஓவர் மிக குறைவாக இருக்கிறது. 8 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. அதிக ரன்களை பெற்றால் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது என்பதை கேதர் ஜாதவ் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேதர் ஜாதவ் 17 ரன்களுடன் ரவீந்திர ஜடேஜா 6 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். அருமையான பார்வையாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக அருமையாக உற்சாகமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அங்கே அமர்ந்து உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை அருமையான ஒரு ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக முன்னணி பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகி சென்ற நிலையிலும் கூட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து இந்தியாவுக்காக தொடர்ந்து நிதானமாக விளையாடி ரன்களை குவித்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நிலையில் மிகச்சிறப்பாக அடித்து ஆடியிருக்கிறார். ஆனால் 4 இலையில டீப் கவர் ஏரியாவில் ஃபீல்டர் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. இது கேதர் ஜாதவ். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா அந்த முயற்சி அவரும் கூட அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அவருக்கு இடது கை பேட்ஸ்மேன் என்பதனால் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் டீப் கவர் மற்றும் டீப் மிட் விக்கெட், டீப் கவர் மற்றும் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவுக்கு இடையிலே அழகாக ஒரு 6 ரன்களை அடிப்பதற்கான வாய்ப்பு, 4 அல்லது 6 ரன்களை அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை முயற்சி செய்வாரா என்று பார்க்கலாம். மீண்டும் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. சரியான பந்தாக வரும்போது நிச்சயமாக அந்த புறம் திசை திருப்பி அடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அந்த இடத்தில் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 6 ரன்களும் அடிக்கலாம், 4 ரன்களும் அடிக்கலாம். ஆனால் சரியான ஒரு ஷாட்டாக இருக்க வேண்டும். 290 ரன்கள் ப்ரொஜெக்டட் ஸ்கோராக. ஒரு ஓவருக்கு 8 ரன் எடுத்தால் நிச்சயமாக 290 என்றும், ஒரு ஓவருக்கு 6 எடுத்தால் 275 என்றும், ஒரு ஓவருக்கு 5.41 எடுத்தால் 270 என்றும் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து கேதர் ஜாதவ் இந்த முறை பின்புறமாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தடுத்து ஆடிவிட்டு 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். 42 ஓவர் முடிந்த நிலையில் 230 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு நிலையிலே தற்போது இன்னும் ரன்கள் அதிகமாக பெற வேண்டும். இருந்தாலும் ஓபனிங் பேட்ஸ்மேனுடைய பங்களிப்பு குறைவாக இருந்தது காரணமாக 300 ரன்கள் பெற்றிருக்க வேண்டிய நிலையில் தற்போது 230 ரன்களோடு களத்தில் நிற்கிறார்கள். வால்ஷ் 29 ரன்கள் கொடுத்திருக்கிறார். இதுவரை 4.4 ஓவர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ரன் கொடுக்க வேண்டிய இடத்தில் 2 ரன் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது செய்யப்பட முடியவில்லை. ஆனால் அடித்த பந்து மீண்டும் 1 ரன்னை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். ரவீந்திர ஜடேஜா இந்த முறை 2 ரன்களை எடுப்பாரா என்று பார்க்கலாம். இல்லை, 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா 2 ரன்கள், இதோட 10 ரன்களோடு கேதர் ஜாதவ் 19 ரன்களோடும் 233 ரன்கள் இந்தியா. 5 விக்கெட் இழப்பிற்கு 42.5 ஓவர் முடிவில். தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேடிஎம் ஓடிஐ போட்டி இன்று சென்னை சேப்பாக் மைதானத்திலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்து ஆடியிருக்கிறார். ஆனால் ஃபீல்டர் டீப் கவர் ஏரியாவிலே தடுத்து நிறுத்தியிருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. கேதர் ஜாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு முறை மட்டுமே அவர்கள் சற்று
நிதானமாக முயற்சி செய்தார்கள். அதை தொடர்ந்து தற்போது சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. எந்த விதமான சேதாரம் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் இணைந்து மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்களா என்று பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மட்டுமே நின்று ஆடுகிறார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சிவம் துபேவும் கூட மிகச்சிறப்பாக விளையாடுவார். குல்தீப் யாதவ் அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சிறப்புள்ள பந்து வீச்சாளர். சிவம் துபேவும் கூட 54 ரன்களை அடித்திருந்தார் ஒரு நாள் போட்டியிலே, மணிக்கு வேண்டும் T20 போட்டியிலே. அவர் இங்கும் கூட வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் டைலண்டர்ஸ் அவர்களை நிச்சயமாக எதிர்பார்த்து எந்த ஒரு இலக்கையும் நிர்ணயிக்க முடியாது. தற்போது பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து தற்போது அடுத்த பந்து ஜோசப் வீசுகிறார். இந்த பந்து நேரடியாக கவர் ஏரியாவிலே ஃபீல்டர் தடுத்து நிறுத்த ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து கடைசி சில நிமிடங்களாக கடைசி நில ஓவர்களிலே இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக 7 ஓவர் இன்னும் மீதம் இருக்கிறது. இந்த 7 ஓவரில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 41 முதல் 50 ஓவர் நிச்சயமாக எல்லா போட்டிகளிலுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக நிகழ்வாக இருக்கும். அதுபோல தற்போது 42வது ஓவர், அதாவது 43வது ஓவர் கடந்து 44வது ஓவரின் முதல் பந்து ஜோசப் வீசியிருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை நிச்சயமாக அடித்தாட முயற்சித்த நிலையில் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு மிட் விக்கெட் ஏரியாவிலே. குறிப்பாக கேதர் ஜாதவுக்கு மிட் விக்கெட் ஏரியா மிகச்சிறப்பானதாக இருக்கிறோம் என்று தெரிகிறது. அதே போல ரிஷப் பான்க்கு அவருக்கு மிட் விக்கெட் ஏரியா, அவருக்கும் மிட் விக்கெட் ஏரியா மிகச்சிறப்பான ஆட்டமாக இருக்கிறது என்று தெரிகிறது. ஆகவே இந்த இருவரும் மிட் விக்கெட் ஏரியாவை தான் சரியாக ஆட்டங்களை, பந்துகளை இலக்காக வைத்து ஆடுகிறார்கள் என்று தெரிகிறது. ஷ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பான் இருவரும் அரை சதம் கடந்த நிலையில் 70 ரன்கள் 71 ரன்கள் என்ற நிலையில் இருவரும் அவுட் ஆகி கோயிலும் திரும்பியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 10 ரன்களுடன், கேதார் ஜாதவ் 21 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்னும் எத்தனை ரன்கள் இங்கே சேர்க்க முடியும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அழகாக பின்புறமாக பேக்வர்ட் மன்னிக்க வேண்டும், மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு ரன் மட்டுமே பெறுகிறார்கள். ரிஷப் பாண்ட் 71 ரன்கள் 69 பந்திலே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 50 இங்கே சென்னை மைதானத்திலே பெற்றிருக்கிறார். அருமையான ஆட்டம் வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகச்சிறப்பான ஆட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த போட்டி இது போன்ற ஒரு ஆட்டத்தை நிச்சயமாக வெளிப்படுத்த முடியாது என்பதுதான் தெரிகிறது. அருமையான ஷாட், 4 ரன்கள். கேதார் ஜாதவ் 4 ரன்கள் மிகச் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். ஸ்கொயர் லெக் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்கொயர் லெக்கும் மிட் விக்கெட்டுக்கும் இடையிலே அந்த பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மன்னிக்க வேண்டும், அது பின்புறமாக பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். அருமையான ஒரு 4 ரன்கள் மிகச் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். குறிப்பாக கேதர் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா இருவரும் நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தாலும் இந்த இருவரும் நிச்சயமாக அவர்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நிச்சயமான அவருடைய இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். தற்போது பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியா சரியாக டீப் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். டீப் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அது கேதர் ஜாதவுக்கு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ஒயிட் பால், இந்த முறை ஜோசப் ஒயிட் பால் வீசியிருக்கிறார். 33 ரன்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து STV அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். ஒரு அருமையான ஆட்டத்தை நாம் நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ரசிகர்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் மிக குறைந்த ரன்களுக்கு அவுட் ஆகி விடுவார்களோ என்ற அச்சம் ஆரம்பத்தில் ஏற்பட்டாலும் அதை நிலைநிறுத்திய ரிஷப் பாண்ட் மற்றும் ஷ்ரேயாஸ் ஐயர், அதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா, அந்த கேதர் ஜாதவ்
தொடர்ந்து பார்க்கலாம். அருமையாக அடித்தாடி இருக்கிறார். மிகச் சிறப்பான ஆட்டம். 4 ரன்கள். கவர் டிரைவ், அருமையான ஒரு கவர் டிரைவ், மிகச் சிறப்பான ஒரு 4 ரன்கள். ஜோசப்பினுடைய பந்து வீச்சை சிதறடிக்கிறார் கேதார் ஜாதவ். அருமையாக பாயிண்ட் கவர், பாயிண்ட் ஏரியாவிலே அருமையான ஒரு டிரைவ், பாயிண்ட் ஃபீல்டரை கடந்து சென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அடுத்த பந்து, இந்த முறை 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு, ஆனால் இல்லை, பெறவில்லை. 29 ரன்களோடு கேதார் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா 11 ரன்களோடு மிகச் சிறப்பாக நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். 44 ஓவர் முடிவடைந்த நிலையில் 245 ரன்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல்கள், பல்வேறு புதிய நிகழ்வுகள் நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் இந்த சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரொஜெக்டர் ஸ்கோர் 293, 305 என்ற நிலை மாறி இருக்கிறது. இன்னும் கூட ரன்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 245 ஒரு 50 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவருக்கு 10 ரன்கள் என்றால் 305 ரன்கள் என்று வருவதற்கான வாய்ப்பு. 8 ரன்கள் என்றால் 293, 6 ரன்கள் 281, 5.57 ரன்கள் என்றால் 278. கரண்ட் ரன் ரேட் அதுதான் எரிந்து கொண்டிருக்கிறது. 5.57 கரண்ட் ரன் ரேட். இது 245 ரன்கள். தற்போது ஷெல்டன் கோட்ரெல் பந்து வீச மீண்டும் வந்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம். ஷெல்டன் கோட்ரெல் அவரும் கூட மிகச்சிறப்பாக பந்து வீசக்கூடியவர். கடந்த முறை இவருடைய பந்தையும் கூட அடித்தாட முயற்சித்தார் ரிஷப் பாண்ட், ஸ்ரேயாஸ் ஐயரும் கூட. தற்போது இங்கே கேதார் ஜாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இருவரும் அதே நிலையை முயற்சி செய்வார்களா, மேற்கொள்வார்களா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்கள், நிகழ்வுகள் வர இருக்கிறது. பரபரப்பான ஆட்டம் செல்ல இருக்கிறது. ஏனென்றால் இறுதி ஓவர், இன்னும் 6 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. எத்தனை ரன்களை எடுக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே ரவீந்திர ஜடேஜா மற்றும் கேதார் ஜாதவ் இருவரும் நாம் சொன்ன அதே இடத்தில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவருக்கு அது அமைய வேண்டும். 1 ரன் மட்டுமே ரவீந்திர ஜடேஜா பெற்றிருக்கிறார். இன்னும் சரியான பந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான பந்தை சரியாக இலக்கை நோக்கி திசை திருப்ப தயாராகி இருக்கிறார்கள். ரவீந்திர ஜடேஜாவும் சிறப்பாக விளையாடக்கூடியவர் தான். ஆனால் இன்று நிதானமாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கேதார் ஜாதவ் சரியான பந்துகளை சரியான இலக்கை நோக்கி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் கூட அது சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. கேதார் ஜாதவ் அங்கே ரவீந்திர ஜடேஜாவோடு இணைந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நிகழ்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான ஒரு ஃபீல்டிங் அமைப்பு, மிகச்சிறப்பான மைதானம், மேகமூட்டத்தோடு இருக்கிறது. பார்க்கலாம். மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் என்ன நிகழ்வும் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த முறை மீண்டும் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. கடினமான ஒரு பிச்சாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் 245 சரியான ஒரு நிகழ்வு என்றாலும் கூட விராட் கோலி அவுட் ஆனது நிச்சயமாக எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. கேதார் ஜாதவ் 30 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா இந்த முறை அந்த பந்து நேரடியாக அவருடைய காலில் இறங்கி இருக்கிறது. குறிப்பாக ரவீந்திர ஜடேஜாவிற்கு 80 ரன்கள் இருக்கும் நிலையில் ரோஹித் சர்மா அவுட் ஆகியிருந்தார். அதே போன்று ஸ்ரேயாஸ் ஐயரும், அதற்கடுத்து ரிஷப் பாண்ட், கிரண் பொலார்டுக்கு ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டது. தொடர்ந்து தற்போது கோட்ரெல் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்த பந்துகளை
ரிஷப் பாண்ட் பல்வேறு சமயங்களிலே அதே போன்ற ஒரு மிட் விக்கெட் ஏரியாவில் தான் அவர் அவுட் ஆகியிருந்தார் என்று கூட பல சமயங்களில் சொல்கிறார்கள். அதே மிட் விக்கெட் தான் அவருக்கும் கூட மிகச்சிறப்பான ஒரு ஏரியாவாக, ஏனென்றால் அந்த இடத்தில் தான் அதிக ரன்களையும் அவர் பெறுகிறார் என்பதும் நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து அழகாக அடுத்த ஆடி முயற்சித்தார், ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா 12 ரன்கள், கேதார் ஜாதவ் 30 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். தற்போது கோட்ரையில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். 2 ஓவரில் மன்னிக்க வேண்டும் 7 ஓவரில் 7.5 8வது ஓவர் முடிக்க இருக்கிறார். கோட்ரையில் 28 ரன்கள் 2 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். இன்னும் பார்க்கலாம், 3 மெய்டன் ஓவரும் கூட பல்வேறு வியூகங்களை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணி. கேப்டன் பொலார்ட் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த முறை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கப்பட்ட பந்து, ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கும். கேதார் ஜாதவ் 30 ரன்கள், ரவீந்திர ஜடேஜா 13 ரன்கள். ஷெல்டன் கோட்டரில் 2 முறை ரவீந்திர ஜடேஜாவை பந்தால் தாக்கியிருக்கிறார். அது பந்து வீசும்போது அது அவரை தாக்கிய ஒரு நிலை நடந்திருக்கிறது. அவர் பந்து வீச மீண்டும் சென்ற நிலையில் திரும்பியும் கூட ரவீந்திர ஜடேஜாவை பார்த்து கொண்டிருந்தார். காலில் 2 முறை அந்த பந்து தாக்கியதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கிறோம். தற்போது 4 எல்லையிலே வால்ஷ் நின்று கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு மைதானம், அருமையான ஒரு சூழ்நிலை. வானம் மேகமூட்டத்தோடு இருப்பதன் காரணமாக வெயில் இல்லை, பெரிய அளவிலே மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது தொடர்ந்து தற்போது நாம் பார்க்கிற பார்வையாளர்கள் பெண்கள் தங்களுடைய கன்னத்தில் கொடியை வரைந்து கொண்டு மிகச்சிறப்பாக அங்கு உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் பார்வையாளராக ஜோசப் தன்னுடைய 8வது ஓவரை முடித்து 9வது ஓவரை வீசியிருக்கிறார். அடித்திருக்கிறார். முதல் பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ரவீந்திர ஜடேஜா முயற்சிக்கிறார் என்று தெரிகிறது. அடுத்தடுத்த பந்துகளில் நிச்சயமாக அடிப்பார். குறிப்பாக கேதார் ஜாதவ் ஜோசப்பினுடைய பந்தை மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். ஆகவே இந்த முறை அது நடக்குமா என்பதை பார்க்கலாம். Batsmen Shibam Dube, Kuldeep and Dinesh Shahar and Shami Mohammad Shami வர இருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார் கேதார் ஜாதவ். 1 ரன் 2 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் பெற்றுவிட்டார்கள். கேதார் ஜாதவ் மிகச்சிறப்பாக விளையாடுகிறார். 32 ரன்கள். குறிப்பாக கேதார் ஜாதவ் ஜோசப்பினுடைய பந்தை மிக அழகாக எதிர்கொள்கிறார். ஷெல்டன் கோட்ரையினுடைய பந்து வீச்சு கடினமாக இருந்தாலும் அவருடைய பந்தையும் கூட எதிர்கொள்கிறார்கள் இந்த இரு பேட்ஸ்மேன்களும். அதுபோல கிரண் பொலார்னுடைய பந்தை மிகச்சிறப்பாக விளையாட முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து எல்பிடபிள்யூ கேட்கிறார், கொடுக்கப்படவில்லை. இரண்டு ரன்களை ரன் அவுட் ஆவதற்கான நிலையில் 2 ரன்களை எடுத்து விட்டார்கள். ரெவ்யூ ரிமைனிங். மேற்கிந்திய தீவுகள் மட்டுமல்ல இந்தியாவிற்கும் இருக்கிறது. அவுட் கேட்கிறார், ஆனால் அவுட் கொடுக்கப்படவில்லை. அதை தொடர்ந்து ரன் அவுட் ஆக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, ஆனால் ரன் அவுட்டும் நடக்கவில்லை. ரவீந்திர ஜடேஜா அடுத்த பந்து ஜோசப்பினுடைய பந்து வீச்சை எதிர்கொள்கிறார் ரவீந்திர ஜடேஜா. இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். 1 ரன் மட்டுமே. அருமையான யார்கர் பந்து, 3 யார்கர் பந்து என்று தெரிகிறது. ஏனென்றால் அதுதான் அவுட் என்று
அடுத்த பந்து ஜோசப் வீச இருக்கிறார். இந்த முறை பின்புறமாக நகர்ந்து ஆடி இருக்கிறார். ஆகவே அவர் காலிலே வீசிக்கொண்டிருக்கிறார். யார்கர் பந்தாக. ஆகவே அவர் ஒரு ஸ்டெப் பின்புறமாக சென்று அந்த பந்தை அடித்தாடினார். ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 15 ரன்கள் ரவீந்திர ஜடேஜாவுக்கு, கேதார் ஜாதவுக்கு 33 ரன்கள். இன்னும் 4 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. அதிகமாக அடித்தாட வேண்டும் ஏனென்றால் ரன்களே வரவில்லை. குறிப்பாக 256 ரன்கள் 5 ஓவர் என்ற நிலையில். ரன்கள் அடித்தாட இருக்கிறார். 4 ரன்கள் முதல் முறையாக ரவீந்திர ஜடேஜா 4 runs. ரவீந்திர ஜடேஜா அருமையாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அருமையாக அடித்த நிலையில் 4 ரன்கள். முப்பத்தி 9 பந்துகளில் 50 ரன்களை பெற்றிருக்கக்கூடிய இவர்களும் ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சிறப்பான ஒரு நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய தகவல்கள் நாம் வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக 4 ஓவர் மீதம் இருக்கிறது. பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த 4 ஓவரை நிச்சயமாக பார்வையாளர்கள் உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு, அதிகமான விக்கெட்டுகளும் பெறுவதற்கான வாய்ப்பு. வாவ், ஃபேண்டாஸ்டிக்! மீண்டும் ஒரு 4 ரன்கள் பின்புறமாக ஸ்லிப் ஏரியாவில் கேதார் ஜாதவ் ஷெல்டான் கோட்டரனுடைய பந்து வீச்சில் மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். மிகச்சிறப்பாக வீசப்பட்ட பந்து, ஆனால் அதை அழகாக அடித்தாடி இருக்கிறார். வேறு மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம். அழகாக அது 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை மிஸ் செய்திருக்கிறார் பந்தை. ஆகவே பின்புறமாக சென்று விட்டது. ரன் எதுவும் இல்லை. 37 ரன்களோடு கேதார் ஜாதவ் அரை சதம் கடப்பாரா என்பதை பார்க்கலாம். 37 ரன்கள். இந்த இரு பேட்ஸ்மேன்களும் இணைந்து 50 ரன்களை கடந்திருக்கிறார்கள். 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லும் போது 54 ரன்களை ரவீந்திர ஜடேஜா, கேதார் ஜாதவ் நிகழ்த்தி இருக்கிறார்கள். 19 ரன்கள் ரவீந்திர ஜடேஜா, 31 ரன்கள் கேதார் ஜாதவ். அடுத்த பந்து அழகாக 1 ரன். 2வது ரனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு பெற்றுவிட்டார்கள். கேதார் ஜாதவ் நிச்சயமாக ஓட முடியவில்லை. ஆனால் ரவீந்திர ஜடேஜாவால் ஓட முடிகிறது. ஆனாலும் கேதார் ஜாதவை 2வது ரன்னுக்கு அழைத்து 2 ரன்களை பெற்றுவிட்டார்கள். ரவீந்திர ஜடேஜா சிரித்துக் கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு ஆட்டம், அருமையான நிகழ்வு. நன்றாக கேதார் ஜாதவ் ஓடுகிறார் என்பதை இங்கே அழகாக நிகழ்த்தியிருக்கிறார். கேதார் ஜாதவ் 40 ரன்களோடு, ரவீந்திர ஜடேஜா 19 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். பலாட், கிரண் பலாட் 267 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் ரவீந்திர ஜடேஜா 19 ரன்கள், கேதார் ஜாதவ் 40 ரன்கள். அடுத்த பந்து அழகாக திசை திருப்பி 2 ரன்கள் மீண்டும் எடுக்க முயற்சித்திருக்கிறார். இரண்டாவது ரன்னுக்கு கேதார் ஜாதவை கூப்பிட்டாலும் கூட அவர் வர மறுக்கிறார். அதன் காரணமாக சில
நிகழ்வுகளை பார்க்கிறோம். அருமையாக அடுத்த பந்து தடுத்தாடி இருக்கிறார், ரன் எதுவும் இல்லை. 47 ஓவர் 268 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். 47 ரன்கள் முடிந்திருக்கும் நிலையில் ஷெல்டன் கோட்டரில் தன்னுடைய ஓவரை முடித்திருக்கிறார். 2 for 37, 9 ஓவர்ஸ் முடிந்திருக்கிறது, 9 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் கூட ஒரு ஓவர் அவருக்கு மீதம் இருக்கிறது. 47 ஓவர் முடிவில் 268 ரன்கள். இன்னும் 3 ஓவரில் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏனென்றால் தற்போது சென்னையில் மழை வந்து இருந்த நிலையில் மீண்டும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய தகவல்கள் வழங்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை இதுவரை மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி, குறிப்பாக டெய்லண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இறுதி 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல 60 ரன்களை கடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது 268 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் கூட ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல்கள் நாம் வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. தற்பொழுது பரபரப்பான ஆட்டம் அடுத்த 3 ஓவரில் நிச்சயமாக நடக்கும். பார்வையாளர்கள் நிச்சயமாக இணைந்திருங்கள். உங்களுக்கு அந்த தகவல்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும். ரவீந்திர ஜடேஜா 20 ரன்களுடனும் கேதார் ஜாதவ் 40 ரன்களோட களத்தில் இருக்கிறார்கள். இன்னமும் கூட கிரண் பொலார்ட் அதிகமான வியூகங்களை வகுக்கிறார் இந்த இரு பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்குவதற்காக. ஆனால் அந்த வியூகங்கள் செயல்படுமா என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஃபீல்டர் என்று பார்க்கும்போது தெளிவாக பார்த்தோம் சொன்னால் பின்புறமாகவே 4 ஃபீல்டர்கள். ஆகவே அடுத்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் டீப் கவர் ஏரியாவிலே ஒரு ஃபீல்டர், டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே ஒரு ஃபீல்டர், சரியாக மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர், குறிப்பாக பேக்வர்ட் பாயிண்ட் ஒரு ஃபீல்டர், அதுபோல தேர்ட் மேன் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர், விக்கெட் கீப்பர், பாயிண்ட் மற்றும் கவர் ஏரியாவிலே 2 ஃபீல்டர்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. பாயிண்ட் மற்றும் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் 2 ஃபீல்டர்கள். இது தற்போதைய ஃபீல்டிங் அமைப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாயிண்ட், கவர், எக்ஸ்ட்ரா கவர் 3 ஃபீல்டர்கள் தற்போது. தேர்ட் மேன் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர், பேக்வர்ட் பாயிண்ட் மணிக்க வேண்டும், பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டர், ஷார்ட் ஃபைன் லெக் மணிக்க வேண்டும், பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர். தேர்ட் மேன் பின்புறமாக நகர்ந்து சென்றிருக்கிறார். தேர்ட் மேன் இஸ் பேக். ஃபீல்டர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அருமையான பந்து வருவதற்கு அதிக நேரம் வெயிட் செய்த நிலையில் அடுத்த பந்து கிமபால் தன்னுடைய அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். நாற்பது ரன்கள். கேதார் ஜாதவ் இஸ் அவுட் நவ். அருமையாக அந்த பந்து கிமபால் வீசிய பந்தை அடித்தாட முயற்சித்தார். ஆனால் அந்த பந்து நேரடியாக கிரண் பொலார்டிடம் சரியாக அது அருமையாக 4 எல்லையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கிரண் பொலார்ட் அருமையாக அதை பிடித்திருக்கிறார். லாங் ஆன் ஏரியாவிலே கேதார் ஜாதவ் 40 ரன் 40 ரன்களுக்கு அவுட் ஆகியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது மழை வருவதற்கான அறிகுறி இருப்பதாகத்தான் தெரிகிறது. நேரம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட இங்கே 5:20 மணி தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே ஷிபாம் துபே த நியூ பேட்ஸ்மேன், நிச்சயமாக இவரும் கூட விளாசி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஏற்கனவே இவர் ஆடி இருக்கிறார். ஆகவே 54 ரன்களை விளாசி தள்ளியிருக்கிறார். அதிக உயரம் கொண்ட ஷிபாம் துபே நிச்சயமாக அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 269
300 ரன்களை கடப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ரவீந்திர ஜடேஜா அந்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். அடுத்த பந்து 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இருவருமே இடது கை பேட்ஸ்மேன்கள். ஆகவே 2 நபர்களும் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இணைந்து இருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம். தற்போது ரவீந்திர ஜடேஜா எதிர்கொள்ள இருக்கிறார். தடுத்து ஆடிருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. கேதார் ஜாதவ் அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். மீண்டும் இணைகிறோம். தற்போது மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி தற்போது தினேஷ் சகர் மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகி தற்போது தூபே இருக்கிறார், தினேஷ் சகர் இருக்கிறார்கள்.
ஆகவே இந்த இருவரும் 270 ரன்கள் இதுவரை 7 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் 2.1 ஓவர் மீதம் இருக்கிறது. தினேஷ் சகர் மற்றும் ஷிபம் துபே இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கீமப்பால் பந்து வீசுகிறார், ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார் அவர். இரண்டு 33 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் கீமாபால். தொடர்ந்து துபே ஒரு ரன், தினேஷ் சகர் இதுவரை 2 எதுவும் எடுக்கவில்லை. 48 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 2 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியிலே பல்வேறு புதிய தகவல்கள், நிகழ்வுகள் வர இருக்கிறது. அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை அதிகமான ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, குறைந்துதான் இருக்கிறது. ஆனால் இன்னும் 30 ரன்களை 2 ஓவரில் பெறுவார்களா பார்க்கலாம். ஷிபாம் துபே தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்த இருக்கிறார் என்று தெரிகிறது. பார்க்கலாம். ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். தற்போது ஷெல்டன் கோட்ரேல் ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறார். ஷான் ஜார்ஜ் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சிறப்பான நேரத்தில் தற்போது போட்டி நிறுத்தப்படுமா என்று தெரியவில்லை. அடுத்த போட்டி அடுத்த ஆடி இருக்கிறார். இந்த முறை தினேஷ் சகர் ஒரு ரன்னை எடுத்திருக்கிறார்கள். ஸ்லாக் ஓவர்களை அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணி. ஆக ரன்கள் பெரிதாக அடித்தாட முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. அதிகமான ஆர்வத்தோடு அங்கே உற்சாகமாக குரலை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக போய்கொண்டிருக்க நிலையில் இறுதி நிலையிலே தற்பொழுது பந்து வீச்சு போய்கொண்டிருக்கிறது. இந்த முறை ஷிபம் துபே பந்து ஒயிடாக அறிவிக்கப்பட வேண்டும், அறிவித்திருக்கிறார். கோட்ரேல் ஷெல்டன் கோட்ரேல் பந்து வீச்சு வேறு விதமான ஒரு நிகழ்வாக போய்கொண்டிருக்கிறது. ஷெல்டன் கோட்ரேல் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எத்தனை வேகத்தோடு இந்த பந்து வீச்சு நிகழ இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கடினமான ஒரு இலக்கு என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அடித்திருக்கிறார் ஷிபம் துபே, 4 ரன்கள். வாவ், ஃபேண்டாஸ்டிக்! ஷிபம் துபே அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக ஷெல்டன் கோட்ரேல் உற்சாகமாக அங்கே பார்வையாளர்கள் அதிக உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டார். ஷெல்டன் கோட்ரேலோட பந்தை அடித்தாடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, ஆனால் மிகச் சிறப்பாக அதை அடித்தாடி இருக்கிறார் ஷிபம் துபே. அருமையான ஒரு 4 ரன்கள். குறிப்பாக மிட் விக்கெட் மற்றும் டீப் மிட் விக்கெட் மற்றும் லாங் ஆஃப் ஏரியாவிற்கு இடையிலே அருமையாக 4 ரன்களாக மாறி இருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். மீண்டும் அதே இலக்கை நோக்கியா அல்ல தெரியவில்லை, ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. மிட் விக்கெட் ஏரியாவிலே 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஷிபம் துபே இருக்கும் வரை ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. அடுத்த பந்து ஷெல்டன் கோட்ரேல். இந்த முறை பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம். நாற்பத்தி 8வது ஓவர் போய்கொண்டிருக்கும் நிலையில் 48.5 ஓவரில்
அடித்து ஆடி இருக்கிறார். ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. லாஸ்ட் ஓவர் 279 ரன்கள் என்ற நிலையில் இன்னும் 10 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் 289 ரன்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஷிபம் துபே அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாரா அல்லது என்ன நடக்கும் என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். 7 ரன்களோடு ஷிபம் துபே, தினேஷ் சகர் 2 ரன்களோடு, குல்தீப் யாதவ், முகமது ஷாமி இருவரும் இன்னும் வர இருக்கிறார்கள். இன்றைய போட்டியிலே தொடர்ந்து பார்த்தோம் என்றால் ரோஹித் சர்மா 36, ராகுல் 6, கோலி 4, ஸ்ரேயாஸ் 70, பாண்ட் 71, ஜாதவ் 40, ஜடேஜா 21. ரன் அவுட்டாக சேஸினுடைய ரன் அவுட்டிலே ஜடேஜா அவுட் ஆகியிருக்கிறார். துபே 7 ரன்கள் அண்ட் தினேஷ் சகர் 2 ரன்கள். ஷிபம் துபே இறுதி ஓவரை எதிர்கொண்டால் மிக அதிக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். தினேஷ் சகர் ஒரு ரன்னை அடித்துவிட்டு எதிர்ப்புறம் வந்துவிடுவது சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும். கீமா பாவ் அருமையான ஆட்டம் போய்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஷிபம் துபே இறுதி 5 பந்துகளை எதிர்கொள்ள இருக்கிறார். கீமோ பால் உடைய பந்து வீச்சு அங்கே குறிப்பாக ஷெல்டன் கோட்ரேல் மற்றும் கீரான் பொலார்ட் இருவரும் மிக நிதானமாக நின்று ஃபீல்டிங் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இங்கே ஷிபம் துபே அதையெல்லாம் அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராகத்தான் இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஆன் சைடிலே 3 ஃபீல்டர்களும், ஆஃப் சைடிலே ஃபைன் லெக் அண்ட் தேர்ட் மேன் இன்சைட் த சர்க்கிள் வருகிறார்கள். ஆகவே அனைவரும் இன்சைட் த சர்க்கிள் ஸ்கொயர் லெக் உள்ளே வந்து ஸ்கொயர் லெக் சர்க்கிளுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஸ்கொயர் லெக் ஃபீல்டர். அனைவரும் inside the circle. Oh, wow. 2 ரன்கள் எடுத்து விட்டார். பொலார்ட் அங்கே தடுத்து விட்டார். 2 ரன்கள். ஷிபம் துபே மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஷிபம் துபே அருமையான நேரத்தில் சரியான இடத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். 2 ரன்களை எடுத்திருக்கிறார். கீமப்பால் அடுத்த பந்து. கேட்ச். ரன்கள், ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கிறார் கீமப்பால். 36 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார் கீமப்பால். மிட் விக்கெட் ஏரியாவில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஜசன் ஹோல்டர் 4 எல்லையில் நின்றிருந்த நிலையில் ஒரு கேட்ச் பிடித்திருக்கிறார். அடுத்ததாக முகமது ஷாமி என்று இல்லை, இன்னொரு பேட்ஸ்மேன் உள்ளே சென்றிருக்கிறார். அநேகமாக இது முகமது ஷாமி. தினேஷ் சஹர், முகமது ஷாமி இருவரும் தற்போது விளையாட இருக்கிறார்கள். குறிப்பாக முகமது ஷாமி
நோ பால், நோ பால், நோ பால், ஃப்ரீ ஹீட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவுட், நோ பால் என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக ஃப்ரீ ஹிட் கம்மி வந்திருக்கிறது. தற்போது 3 பந்துகள் மீதம் இருக்கிறது. கீமா போல், (49.5 ஓவர் முடிந்த நிலையில் 287 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இறுதி பந்து, இன்னிங்ஸினுடைய இறுதி பந்து வீச இருக்கிறார்கள் தற்போது. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். Two. ரன்கள் 8 விக்கெட் என்ற நிலையில் 50 ஓவர் முடிந்திருக்கிறது. கிரண் பொலார்ட் நிச்சயமாக அவரை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணி இன்னும் பல்வேறு நிலையில இந்த போட்டியை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க இருப்போம். அதுவரை ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் நாம் இணைய இருக்கிறோம். பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும் மறக்காமல் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிலையில உங்களுக்கு வர வேண்டிய புதிய தகவல்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளே வர இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.